நான் இப்போ சுவையான இறால் கறி செய்ய போகிறேன். இப்போ இறால் கறி காய்ச்சிருக்கு. நான் இப்போ இறால் பொரித்து வச்சுருக்கிறேன். இறாலோட வெங்காயம், வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நான் இதுக்குள்ளே பொன்னிறமாக மட்டும் பொரித்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் கோகோனட் மில்க் விட்டு வச்சுருக்கிறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன். பால் இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரைக்குள்ள நாங்கள் இப்போ சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டியாக இருக்க விடாமல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். சில்லி பவுடரை போட்டு சிறிது நேரம் விட்டுட்டு விட வேண்டும். பாருங்க நல்லா பொங்கி வருது. சில்லி பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா வடிவாக பொங்கி வருது. நீங்கள் நிறைய பொங்க விட்டிங்கன்னா பொங்கி வெளியில் சிந்திடும். நீங்கள் எப்படி கொதிச்சு கொண்டு வரைக்கு அடுப்பை சிம்மில் வைக்கணும். இதுக்கு நான் இப்போ குரக்காய் புளி போடுறேன். அதை முதலே அந்த குரக்காய் புளியை கறி நல்லா கொதிக்க முதலே போடணும். இதுக்கு இப்போ கொதிச்சு கொண்டு வரைக்குள்ள இதுக்கு ஒரு சிறிதளவு உப்பு ஆட் பண்ணணும். நல்லா அப்படி கொதித்து வந்த பிறகு நான் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற இறால், வெங்காயம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து பொரித்து வச்சுருக்கேன். இது இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் இது ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி விட வேணும். 10 மினிட்ஸுக்கு பிறகு இந்த இறால் கறியை ஓப்பன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவாக ஆயில் எல்லாம் இதை ஆட் ஆகி நல்ல டேஸ்டியாக வந்திருக்கு. இது நல்ல ஒரு ஈஸியான ஒரு கறியாக இருக்குது. ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த கறியை காய்ச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்குது, மற்றும் நல்லா சுவையான கறியாகவும் இருக்குது. நீங்களும் இந்த கறியை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.